வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் இந்திய பொருட்களுக்கான தேவை அதிகரித்து வர்றதுனால கடந்த நவம்பர் மாதத்தில் நாட்டுடைய உற்பத்தி நடவடிக்கை 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொற்றுருக்கு. இது குறித்து சந்தை ஆய்வு நிறுவனமான S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஆய்வு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. உற்பத்தி துறையில் தொழில் நடவடிக்கைகளுக்கான குறியீட்டு எண்ணான BMI கடந்த நவம்பர் மாதத்தில் 55.7 இருந்ததாம். இது முந்தைய ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 55.3 இருந்தது. நவம்பர் மாத பதிவு செய்யப்பட்ட PMI கடந்த 3 மாதங்களில் இல்லாத அதிகபட்ச புள்ளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முன்னேற்றம் உற்பத்தி துறையின் மிக விரைவான மற்றும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுகின்றது. தொடர்ந்து 17வது மாதமாக உற்பத்தி துறையின் PMI குறியீட்டு எண் நடுநிலை வரமான 50க்கும் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குறியீட்டு எண் 50க்கு மேலே இருப்பது உற்பத்தி துறையின் ஆரோக்கியமான போக்கையும் 50க்கும் குறைவாக இருப்பது அந்த துறையின் பின்னடைவையும் குறிக்கும். இந்திய பொருட்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வர்றதுனால கடந்த நவம்பர் மாதத்தில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியை பெருக்கியிருக்காங்க. வெளிநாடுகளிலிருந்து இந்திய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தங்கள் அதிகரித்ததும் நிறுவனங்களின் உற்பத்தி நடவடிக்கைகள் உறுதியான வளர்ச்சியை அடையவும் வழிவகுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உற்பத்தி துறையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்படும் என்ற வலுவான நம்பிக்கை ஏற்பட்டதால் அந்த துறையில் கடந்த நவம்பர் மாதம் அதிகம் பேர் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், உற்பத்தி துறையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற வலுவான நம்பிக்கை ஏற்பட்டதால் அந்த துறையில் கடந்த நவம்பர் மாதம் அதிக பேர் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அதன் மூலம் உற்பத்தி துறையின் வேலைவாய்ப்பு தொடர்ந்து 9வது மாதமாக உயர்வு கடந்திருக்கு. இந்த காரணங்களால தான் உற்பத்தி துறைக்கான குறியீட்டு எண்ணான BMI கடந்த நவம்பர் மாதத்தில் 55.7 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் தென்காசி வெற்றி IAS அகாடமி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.